ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹெர்பல் ஹேர் ஆயிலை ஒரு பிஸ்னஸாக எடுத்து ரன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ கம்ப்ளீட்டாக பாருங்கள். டிப் நம்பர் 1. இப்போ எல்லாருமே ட்ரெண்டிங்காக ஹெர்பல் ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம 10+ இன்க்ரீடியன்ஸ்லேருந்து 50+ இன்க்ரீடியன்ஸ் வரைக்குமே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே என்னென்ன ரேஷியோவில் இருக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ லீவ்ஸ் ப்ளஸ் ஃப்ளார் 65 to 75%. அதாவது நம்ம செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ, முருங்கை இலை, கரிசலாங்கண்ணி இந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய எல்லா லீவ்ஸ் அண்ட் ஃப்ளார்ஸ் எல்லாமே 65 to 75% தான் இருக்கணும். சீட்ஸ் அண்ட் பவுடர் வந்து 10 to 15%. வெந்தயம், கருஞ்சீரகம், இல்லை நம்ம எதனாவது எசென்ஷியல் பவுடர் ஆட் பண்ணுறோம், இது எல்லாமே 10 to 15% தான் ஆட் பண்ணணும். ரூட்ஸ் அண்ட் பார்க், நன்னாரி, வெட்டி வேர், வேம்பாலம் பட்டை, இந்த மாதிரி இருக்கக்கூடிய வேறு அண்ட் மரப்பட்டைகள் எல்லாமே 8 to 12% ஆட் பண்ணணும். ஃப்ராக்ரன்ஸ்க்காக நம்ம ஆட் பண்ணக்கூடிய எசென்ஷியல் ஆயிலாக இருக்கலாம், இல்லை ஏலக்காய், ரோஸ் பெட்டல்ஸ் எதுவாக இருந்தாலும் 5 to 10% தான் நம்ம ஆட் பண்ணணும். ஓவராலாக 100% இன்க்ரீடியன்ஸை நம்ம இப்படி தான் அரைவ் பண்ணணும். டிப் நம்பர் 2. 1 லிட்டர் கோகனட் ஆயிலுக்கு எவ்வளோ ஹர்ப்ஸ் நான் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், எல்லாமே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஃப்ரெஷ்ஷாக அப்போ பறித்த நீங்கள் கரிசலாங்கண்ணி, மருதாணி இதெல்லாம் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஓவரால் உங்கள் இன்க்ரீடியன்ஸோட வெயிட்டு 220 கிராம்லேருந்து 250 கிராம் வரைக்கும் இருக்கலாம் 1 லிட்டர் கோகனட் ஆயிலுக்கு. இல்லை நான் எல்லாத்தையும் ட்ரைடு ஹர்ப்ஸாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, நிழலில் காய வச்சு ட்ரை ஆனதுக்கப்புறம் அந்த ஹர்ப்ஸ்லாம் நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா 150லேருந்து 180 கிராம் வரைக்கும் தான் இருக்கணும். 180 கிராமுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது ஃபார் 1 லிட்டர் ஆயிலுக்கு. டிப் நம்பர் 3. நம்ம ஹெர்பல் ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 3 மெத்தட் இருக்குது. ஒன்று ஷேட் ட்ரை மெத்தட், ஃப்ரெஷ் லீவ்ஸ் மெத்தட் அண்ட் வடா மெத்தட். ஷேட் ட்ரை மெத்தட் அப்படின்னா, நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா இன்க்ரீடியன்ஸுமே கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணிவிட்டு நிழலில் காய வச்சு ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒன்று நம்ம கோகனட் ஆயிலில் இன்ஃப்யூஸ் பண்ணலாம், இல்லைனா நம்ம கோகனட் ஆயிலை பாயில் பண்ண வச்சுட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். இது ஒரு மெத்தட். ஃப்ரெஷ் லீவ்ஸ் மெத்தட் அப்படின்னா, நம்ம அப்போ பறித்த இலை, பூ எல்லாத்தையுமே நம்ம மிக்சியில் அரைச்சி ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம கொதிக்கிற ஆயிலில் ஆட் பண்ணுறது. 3வது வடை மெத்தட். இந்த பேஸ்ட், மிக்சியில் அரைச்ச பேஸ்ட் எல்லாத்தையும் ஒரு வடை மாதிரி தட்டி ஷேட் ட்ரையில் 2 to 3 days நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம ஆயிலில் பாயில் பண்ணி எடுக்கிறது. இந்த 3ல் எந்த மெத்தட் பெஸ்ட்டுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலி இந்த வடை மெத்தட் வந்து நமக்கு ரொம்ப ட்ரெடிஷ்னலான மெத்தட். நம்ம பாட்டி அம்மா காலத்துலேருந்து எல்லாருமே நமக்கு இந்த மெத்தடை சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஆயிலில் உங்களுக்கு எல்லா ஹர்ப்ஸும் நல்லா இன்ஃப்யூஸ் ஆகும், நல்ல ஒரு எஃபெக்டிவ்னஸ் இருக்கும். பட் இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது எல்லாமே நல்லா ட்ரையாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் நீங்கள் அந்த வடவை ஆட் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் ஒழுங்காக செக் பண்ணல அப்படின்னா அதில் மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கும், ஃபங்கஸ் ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்குது. உங்களோட ஆயிலை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஆயிலோட ஷெல்ஃப் லைஃப் வந்து கம்மியாயிடும். ஸோ அதனால் வடை மெத்தட் யூஸ் பண்ணும்போது மட்டும் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு ஷேட் ட்ரை மெத்தட். இதில் எல்லா ஹர்ப்ஸையும் நம்ம நிழலில் காய வச்சு யூஸ் பண்ணணும், வெயிலில் காய வைக்கக்கூடாது. நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதை ஆட் பண்ணி பண்ணும்போது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். முந்தின நாள் நைட்டே நீங்கள் நைட் இன்ஃப்யூஸ் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே நீங்கள் அது பாயில் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு எஃபெக்டிவ்னஸ் இருக்கும். இதுக்கு உங்களுக்கு கம்பேரிட்டிவ் பண்ணும்போது ஷெல்ஃப் லைஃப் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும், ஈஸியாக ஃபில்டர் பண்ண முடியும். இந்த 3 மெத்தட்லேயே ஈஸி ஃபில்டர் மெத்தட் இது தான். ஸோ ஃபங்கஸ் ஃபார்ம் ஆக வாய்ப்பு இல்லை, எல்லாமே ட்ரையாக இருக்குது. ஸோ இந்த மெத்தட் தான் உங்களுக்கு பெஸ்ட். நீங்கள் கமர்ஷியல் லார்ஜ் ஸ்கேலில் பண்ணும்போது இது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் தேர்ட் ஒன், ஃப்ரெஷ் லீவ்ஸ் மெத்தட். இந்த மெத்தட் யூஸ் பண்ணவே கூடாது. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கிரைண்ட் பண்ணி ஆயிலில் நீங்கள் அப்படியே ஆட் பண்ணவே கூடாது. ஃபுல்லாக மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கும். இது ஒழுங்காக உங்களுக்கு குக் ஆகலை அப்படின்னா ஆயில் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை நல்லா குக் பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னா ஹர்ப்ஸ் வந்து கரிஞ்சு போகும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 3 மெத்தடில் ஃப்ரெஷ் லீவ்ஸ் மெத்தட் தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. இது உங்கள் பிஸ்னஸ்க்கும் ஆப்ட் கிடையாது. டிப் நம்பர் 4. நம்ம ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணும்போது எவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணலாம்? மினிமம் 15லேருந்து மேக்ஸிமம் 25 வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அதுக்கு அதிகமாக இன்க்ரீடியன்ஸ் வந்து தேவையில்லை. இந்த 15 இன்க்ரீடியன்ஸுமே எஃபெக்டிவ்னஸ் இருக்கான்னு மட்டும் செக் பண்ணால் போதும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் இன்க்ரீடியன்ஸ், அதாவது உங்கள் ஆயில் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணுதா, ஹேர் க்ரோத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதா, டேண்ட்ரஃப் கம்மி பண்ணுதா, கூலிங் நொரிஷ்மெண்ட் கொடுக்குதா, சாஃப்ட் அண்ட் ஷைனி இருக்கா, ப்ரீமெச்சூர் ஹேர் கண்ட்ரோல் பண்ணுதா, இது எல்லாமே உங்கள் ஆயிலில் இருந்தால் இந்த இன்க்ரீடியன்ஸே உங்களுக்கு போதுமானது. அதிகமாக இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா உங்களோட ஷெல்ஃப் லைஃப் எஃபெக்ட் ஆகும், ஃபில்டர் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். மாய்ஸ்சர் கண்டென்ட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஆயில் கெட்டு போகவும் சான்ஸ் இருக்குது. ஸ்கால்ப்புக்கு ஒரு மாதிரி ஹெவி ஃபீலிங் கொடுக்கும் அண்ட் கசப்பான ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணணுன்னா நமக்கு 15 to 25 இன்க்ரீடியன்ஸ் போதுமானது. பட் இது எல்லாமே நீங்கள் கரெக்டான ரேஷியோவில் எடுத்துருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க.
டிப் நம்பர் 5, நம்ம யூஸ் பண்ணுற ஈச் அண்ட் எவ்ரி இன்க்ரீடியண்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அது தெரியாமல் நீங்கள் ஏதாவது கிளாஸ் அட்டன் பண்ணியிருப்பீங்க, இல்லைனா ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க. அந்த மெஷர்மெண்ட்ஸை அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. இன்கேஸ் அவங்க சொன்னாலும் நீங்களும் ஒரு வாட்டி கிராஸ் வெரிஃபை பண்ணி இந்த இன்க்ரீடியண்ட் எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். உங்கள் ஆயிலில் இருக்க ஒரு ப்ராப்பர்ட்டிஸும் நீங்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்கள் ஆயிலை நீங்கள் கஸ்டமருக்கு சேல் பண்ணும்போது அதை பற்றி டீட்டெயிலாக அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். பாருங்கள், என்னோடய ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ நோட்ஸ் எடுத்திருக்கேன்னு. நான் சின்ன வயசுலேருந்தே இப்போ வரைக்கும் எங்கள் அம்மா ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்த ஆயில் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த செம்பருத்தி, மருதாணி இதெல்லாம் வச்சு எனக்கு ஒரு ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. இது கூட அடிஷ்னலாக கேசவர்தினின்னு ஒன்று மார்க்கெட்டில் கிடைக்கும். அது ஒன்று மட்டும் வாங்கி ஆட் பண்ணுவாங்க. இப்போ அது அதிகமாக சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கிறதில்ல. நான் ஹாஸ்டல், ஒர்க் அந்த மாதிரி எங்கே போனாலும் என்னோடய கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் ஷாம்பு, க்ரீமு எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் என்னோடய ஆயில் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணதே இல்லை. அது ஏன்னு எனக்கும் தெரியல. பிகாஸ் எனக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கான நெசசிட்டியும் வந்தது கிடையாது. நான் ஈவன் மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய விவிடி, பேராஷூட் ஆயில் கூட யூஸ் பண்ணதே கிடையாது. இப்போ வரைக்கும் எங்கள் அம்மா பண்ணி கொடுத்த ஆயில் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது இந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ட்ரூ இன்ஸ்பிரேஷன் எங்கள் அம்மா தான். தேங்க்யூ அம்மா. ஆனால் எங்கள் அம்மாவோட இன்க்ரீடியன்ட்ஸ் நான் அப்படியே ஃபுல்லாக ஃபாலோ பண்ணலை. ஏன் அப்படின்னா அது என்னோடய ஸ்கேல்ப்புக்கு சூட்டபுளாக இருக்கும். இப்போ ஒரு பிஸ்னஸாக எடுத்து ரன் பண்ணும்போது எல்லாரோட ஸ்கேல்ப்புக்கும் சூட்டபுளாக இருக்கிற மாதிரி காமன் ஆயில் தான் நான் ப்ரிப்பேர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வேம்பாலம் பட்டை ஆட் பண்ணுறேன் அப்படின்னா அது கரெக்டான மெஷர்மெண்ட்டில் ஆட் பண்ணணும். கொஞ்சம் அதிகமான சில பேருக்கு அது செட் ஆகாது, ஹேர் ஃபால் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தான் லெமனும் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கரெக்டான மெஷர்மெண்ட்டில் ஆட் பண்ணணும். அது டேண்ட்ரஃப் ரிமூவ் பண்ணுறதுக்காக நான் ஆட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா ஸ்கேல்ப்பில் இச்சிங் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ கஸ்டமர் உங்ககிட்ட எனக்கு இந்த பர்டிகுலர் இன்க்ரீடியன்ட் செட் ஆகாது, இது நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கம்மியான மெஷர்மெண்ட்டில் தான் ஆட் பண்ணியிருக்கேன், இது உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் வராது அப்படின்னா நீங்கள் அதை சொல்லி அவங்களுக்கு சேல் பண்ணுங்கள். அப்படி இல்லை, எவ்வளோ ஆட் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு தெரியும், ஸோ அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு சூட் ஆகாது, நீங்கள் கஸ்டமர்கிட்ட ஃப்ராங்காக ஷேர் பண்ணுங்கள். நமக்கு சேல் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக கஸ்டமருக்கு சூட்டபிள் இல்லாத ஒரு ப்ராடக்ட்டை அவங்களுக்கு கொடுக்காதீங்க. அதே மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஹெர்பல் ஆயிலோட கலரை வச்சு குவாலிட்டி சொல்ல முடியுமான்னு கேட்டால் அப்படி முடியாது. நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம செம்பருத்தி அதிகமாக ஆட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம கலர் பார்க்கும்போது ஒரு பிங்கிஷ் கலரில் இருக்கும். வேம்பாலம் பட்டை ஆட் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் டார்க் ஒரு கலரில் நமக்கு கிடச்சிருக்கும். கேசவர்தினி ஆட் பண்ணால் ரெட் கலரில் கிடச்சிருக்கும். அதிகமாக அவுரி பவுடர், கரிசலாங்கண்ணி எல்லாம் ஆட் பண்ணியிருந்தோம்னா இன்னும் டார்க் ஒரு பிளாக் கலர் ஷேடில் நமக்கு கிடச்சிருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸை பொறுத்தே தவிர இது ஆயிலோட குவாலிட்டியை நமக்கு சொல்லாது. நீங்கள் ட்ரை ஹர்ப்ஸாக யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்களே தோட்டத்துலேருந்து லீவ்ஸ் எல்லாம் பறித்து அதை காய வச்சு ட்ரை ஹர்ப்ஸ் பண்ணுங்கள். அப்படி கிடைக்காத இன்க்ரீடியன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நாட்டு மருந்து கடையில் வாங்குங்க. சூப்பர் மார்க்கெட்டை விட நாட்டு மருந்து கடையில் உங்களுக்கு ஒரிஜினலாக கிடைக்கும். நம்ம எக்ஸ்டர்னலாக எவ்வளோ கேர் பண்ணுறோமோ அதே மாதிரி இன்டேக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். கருவேப்பிலை, நெல்லிக்காய், டேட்ஸ் இதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கணும். மற்ற எல்லா பிஸ்னஸை விட ஃபுட் பிஸ்னஸ் அண்ட் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸில் தான் நீங்கள் குவாலிட்டி செக் டபுள் த டைம் பண்ணணும். ஃபைனலி இவ்வளோ விஷயங்கள் பார்த்து தான் நம்ம ஒரு ஆயில் ப்ரிப்பேர் பண்ணணுமா? நான் ஜஸ்ட் எங்கள் பாட்டி சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணி நான் ஆயில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், அதுவே எனக்கு கஸ்டமருக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சா இட்ஸ் ஓகே, நீங்கள் அந்த மெத்தடையே ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொல்கிறது 100% எல்லாரோட ஸ்கல்ப்புக்கும் சூட்டபுளாக இருக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு சில பேருக்கு கம்ப்ளைண்ட்ஸ் வந்துருந்துச்சுன்னா நீங்களும் அதை செக் பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இன்க்ரீடியன்ஸில் நம்ம ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம ஆயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இது நம்ம ரீட்டைலாகவும் கொடுத்துட்ருக்கோம் அண்ட் ஹோல்சேலாகவும் நம்ம கொடுக்குறோம். ஹோல்சேலாக வித்தவுட் லேபிளிங் உங்களுக்கு வந்துடும். நீங்கள் லேபிள் பண்ணி உங்கள் பிராண்டில் நீங்கள் சேல் பண்ணலாம். ஹோல்சேலாக வாங்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ரீட்டைலாக ஒரு ப்ராடக்ட் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஹோல்சேல் ஆர்டர் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.